இன்றைக்கி பயிற்சிக்கு ஓய்வு ஒரு 8 மணி நேரம் நல்ல உறக்கத்துலேருந்து இருந்தோம். பிரைவசி வேலை அனைத்தையும் முடிச்சுட்டு வெயிட் செக்கினை போட்டு மொட்டை மாடி செதறியாச்சு. காலையில் 7 மணிக்கெலாம் வெயில் மண்டையை பொழுகுது. வெயிலில் ஒரு நாள் சன் பாத் எடுத்துட்டு கண்டிஷன் செக் பண்ண வந்தாச்சு. இவர்களே இன்னும் 90 நாள் தான் இருக்குது. என்னோட நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிஷனை செக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு செதறியாச்சு. காலையில் முதல் வேலையாக இந்த கருப்பு காப்பியை போடல அப்படின்னா அந்த நாளே நல்லா இருக்காது. ஒரு மனமான கருப்பு காப்பியை போட்டு முதல் வேலையாக வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். நம்மளோட 2வது வேலைக்கு சென்றாச்சு. காலணிகளை போட்டு வண்டி எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நண்பரை வாங்க தான். சிக்கன் நண்பர் அங்கேருந்து வாங்கின்னு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. காலை வேலையிலேயே ஒரு சுவையான மேங்கோ ஃப்ளேவரில் 5 கிராம்ஸ் ஆஃப் கிரேட்டின் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஜிம்முக்கு செதறியாச்சு. ரெக்கவரி டே அப்போ கண்டிப்பாக என்னோட கார்டியோவை ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதனால் ஜிம்முக்கு செதறியாச்சு. ஜிம்முக்கு வந்து உடலுக்கு தேவையான அனைத்து ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ஸுக்கு ஒரு 4 வேரியேஷன் போட்டேன். என்னென்ன வேரியேஷன் சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். வீடியோவை முடிஞ்சால் சேவ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக பிளாங்க் போட்டு முடிச்சுட்டு 40 நிமிஷம் கார்டியோவுக்கு வந்தாச்சு. வெற்றிகரமாக கார்டியோ முடிச்ச கையோட அங்கேருந்து வீட்டுக்கு செதறியாச்சு. வயிறு நீ எப்போ தான் சாப்பிட போகிறேன்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மா முட்டைலாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. போய் முட்டையை உரிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஓட்ஸை டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட்ஸு வே ப்ரோட்டீன் ஆப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு 7 முட்டையை உள்ள தள்ளிட்டு டேஸ்ட்டான வே ப்ரோட்டீன் அமைக்கிட்டு இதை சாப்பிட்டு முடிக்கிற கேப்பில் எங்கள் அம்மா சிக்கனை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளோட வாகன நண்பரை கழுவியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ரொம்ப கோச்சிங்னாரு. 2 வாகனத்தையும் கழுவி முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தா சிக்கனையும் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுடணும். சாப்பாடை எப்போவுமே காக்க வைக்கக்கூடாது. அதனால் சிக்கன் ரைஸ் கேரட் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்ல உண்டமயக்கத்துலேருந்து எழுந்த கையோட பலம் வாய்ந்த ஃப்ளோரான் மீனை எடுத்துகிட்டு அடுத்த வேலையாக நம்மளோட நடைப்பயணத்துக்கு வந்தாச்சு. 13வது ஸ்டெப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு சத்துட்டேன். கடினமாக இருக்கு நண்பர்களே.